என் குழந்தைய கலா வளர்க்க ஆரம்பிச்சா. நானும் என் குழந்தைய அடிக்கடி போய் பார்த்துட்டு வர ஆரம்பிச்சேன். அந்த நேரத்துல தான் என் அக்கா ஆனந்தி அவளோட 3வது குழந்தை சுவாதிய வயித்துல சுமக்க ஆரம்பிச்சா. மெதுவா. ஏய், இப்படி குடிச்சு சீரடியணும். ஐயோ, பார்த்து. நான் நல்லா தான் இருக்கேன். ஆனந்திமா, ரெங்கநாயகிமா, மெதுவா. பார்த்து. ஐயோ, என்னாச்சுன்னு? நடு ரோட்ல விழுந்து கிடந்தாரு. நீங்க தறி கொடுத்துன போயிருக்க வேண்டியதானே. நீங்க போகாம இங்கேயே இருந்து ஒரு குடியாரன் ஆக்கிட்டீங்களே. கூட்டிட்டு போங்கம்மா. தப்பு தானே. அப்பா பேச்ச கேட்டு நான் இங்கே இருந்தது என் தப்பு தான். இப்போ ஒண்ணும் கெட்டு போல. இந்த வீட்டுல இருக்க வேண்டாம். போங்க, தனி கொடுத்துரும் போங்க. நான் போயிருந்திருப்பேன். ரங்கநாய்க்காக தான் இங்கே இருக்கேன். நான் இல்லைனா அப்பா அவளை அடிச்சே கொண்டுடுவாரு. என்ன சத்தம் இங்க? அப்பா, ஏண்டா ஐயோ, என்னங்க நீங்க? இந்த குடிகாரனை எங்க இருந்து தூக்கிட்டு வந்த? ஐயா, இவர் உங்க மருமகன். உங்க பொண்ணு நல்லா இருக்குன்னு நினைங்க. இவங்களை தனி கொடுத்துரும் போக விடுங்க ஐயா. எனக்கே அட்வைஸ் பண்றியா? உன் வேலையை பார்த்துக்கிட்டு போடா. டேய் டிரைவர் பயல, இந்த குடிகாரனை வீட்டுக்கு பின்னாடி கொண்டு போய் போடு. 4 மணி நேரத்துக்கு இவன் யார் கண்டையும் படக்கூடாது. ரங்கநாயகிய இன்னைக்கு பெண் பார்க்க வராங்க. அப்பா, யாரு கேட்டு போய் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணீங்க? நான் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன். நீ என்ன சம்மதிக்கிறது? உன் போட்டோவை காட்டியே நான் உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண முடியும். அப்பா, உங்களுக்கு பயந்து அவ கல்யாணத்துக்கு சம்மதிச்சாலும் அடுத்த நிமிஷம் அவ உயிரோடவே இருக்க மாட்டா. என் தங்கச்சி சாகிறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. இத பாருங்கப்பா, அவளை பொண்ணு பார்க்க வரவங்கிட்ட நானே சொல்லுவேன். அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்து இறந்து போயிடுச்சுன்னு நானே சொல்லுவேன். சொல்லுவியா? சொல்லுவேன்ப்பா. சொல்லுவியா நீ? சொல்லுவேன். உன்னை கழுத்தை நெரிச்சு அப்படியே கொன்றுவேன். என்ன நினைச்சுக்கிட்டு மாட்டுவ? சோகங்களும் துக்கங்களும் ஒருத்தரையே விரட்டும்னு சொல்லுவாங்க. அது எங்க குடும்பத்தையே விரட்ட ஆரம்பிச்சது. எங்க அப்பாவோட பிசினஸ் ரொம்ப நொடிஞ்சு போச்சு. என்ன என்ன செய்யறதுனே தெரியாம எங்க அப்பா ரொம்ப தவிச்சிட்டு இருந்த நேரத்துலதான் என் அக்கா ஆனந்திக்கு பிரசவ வலி ஏற்பட்டதுனால ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தாங்க. அப்பா, என்னாச்சுப்பா? டாக்டர்ஸ் எல்லாம் கை வச்சிட்டாங்க. இனிமே இந்த குழந்தைங்கள்லாம் தாயில்லா குழந்தைங்க தான். என் கூட பிறந்திருந்தாலும் நான் உன்னை என் பொண்ணாதான் நினைச்சிட்டு இருக்கேன். நம்ம அப்பா உன் குழந்தைய உயிரோட கொண்டுட்டாரு.
என்னால தடுக்க முடியலையே. நான் உயிரை கொடுத்தாவது தடுத்திருக்கணும். நான் செய்யலையே. உன்னை ஒரு பழைய ஓட்டு வீட்டுல அடைச்சி வச்சிருந்தப்போ நான் உன்னை வந்து காப்பாத்தி உனக்கு நல்லபடியா பிரசவம் பார்த்திருந்திருக்கணும். செய்யல. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. உன்னை பொண்ணு பொண்ணுன்னு சொன்னேனே தவிர நடந்துக்கலையே. ஒரு அம்மாவை நடந்துக்கலையேம்மா. உன் குழந்தை சாகிறதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். தப்பு பண்ணிட்டேன். பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ வெக்கப்படுற அளவுக்கு நாங்கெல்லாம் உன்கிட்ட மன்னிப்பு கேட்போம். கடவுள் ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். அவன்கிட்ட எதுவும் மறைக்க முடியாது. நான் சாக போறேம்மா. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதக்கா. நீ சாக மாட்ட, சாக மாட்ட. நான் செத்துருவேன். நான் செத்துருவேன். எனக்கு தெரியும். சாவு என் கண்ணு முன்னாடியே நிக்குது. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியா? என் குழந்தைங்க ஒண்ணுமே தெரியாதவங்க. பாத்துக்கம்மா. அவங்கள நீ தான் பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறேன்க்கா. 3 குழந்தைங்களையும் கடைசி வரைக்கும் நான் பாத்துப்பேன்க்கா. நீ கவலைப்படாத. எனக்கு தெரியும் நீ என் குழந்தைங்களை நல்லா பாத்துப்பேன்னு தெரியும். உன்னை நம்பிதான் விட்டுட்டு போறேன். பாத்துக்கோ. என் பிள்ளைங்க மாதிரி பாத்துப்பேன்க்கா. ஆனந்தி அக்கா இறந்த பிறகு நான் அந்த குழந்தைங்களை என் குழந்தை மாதிரி வளர்க்க ஆரம்பிச்சேன். அவங்களும் என்ன அவங்களோட அம்மாவா நம்பிட்டாங்க. அந்த நேரத்துலதான் கலா, குழந்தைக்கு குமார்னு தானே பேர் வச்சிருக்க. இந்த அம்மாவை மன்னிச்சிடுறா. உன்னைய கூட வச்சுக்க முடியலையேடா. என்னடி குழந்தை அழுதுகிட்டே இருக்கா? அவ உன்னை பார்த்ததே இல்லை இல்லையா? என்கிட்ட தானே வளர்றா. என்னதான் அம்மா நினைச்சிட்டு இருக்கா? அதான் உன்னை பார்த்ததும் மிரள்றா. பாரு எப்படி அழறா பாரு. அழறா இல்ல? குடி குழந்தை குடி. அப்போ இவனை உன் குழந்தையாவே வளர்க்க ஆரம்பிச்சிட்டியா? ஆமா.
என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேண்டாமா? அதான் கடவுளை பார்த்து இந்த குழந்தைய எனக்கு கொடுத்துருக்கான். என் புள்ளதான் குடு, என்கிட்ட குடு. இல்ல, இவ ஏன் புள்ளதான், ஏன் புள்ளதான். இவனை நல்லா படிக்க வைக்கணும்டி. அவன் இன்னும் பேசவே இல்ல, அதுக்குள்ள குழந்தை படிப்பை பத்தி பேசுற? அழாது செல்லம், அழாதுடா. இது பாரு, அம்மாவை பாரு. ஏண்டி, என்ன குழந்தைக்கு இந்த சட்டை போட்டிருக்க? இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்ல புது சட்டை போடலையா? புது சட்டை தான் வாங்கி போட்டேன், அதுல அவன் கக்கா போயிட்டான், அத துவைக்க போட்டிருக்க. ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்னவா குறைச்சல்? குறைச்சல் தான், குறைச்சல் தான். உனக்கு என்னடா தெரியும்? இது பாரு, இது பாரு, அத பாரு. அதுதான், அதுதான் உன் வீடு. நீ அங்கதான் ஓடி விளையாட வேண்டியவன். அங்க உன் அண்ணன் பரணி, உன் தம்பி கார்த்திக், உன் தங்கச்சி சுவாதி எல்லாரும் இருக்காங்க. நீ அவங்க கூட வளர வேண்டி வேண்டாம். மன்னிச்சிடுற அந்த அம்மாவை. உன்னை ஏன் கூட வச்சு வளர்க்க முடியலையேடா, வளர்க்க முடியலையே. இது பாரு கலா, என் குழந்தைக்கு ஒரு தடவை இந்த வீட்டை சுத்தி காமிச்சிட்டு வந்துடுறேன்டி. பைத்தியக்காரியா நீ? அவனுக்கு என்ன தெரியும்? கொஞ்சம் வளரட்டும், அப்புறமா எல்லாம் சுத்தி காட்டலாம். ஏண்டி என் குழந்தை என்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிற? குழந்தை என்ன உன் கையில தானே இருக்கு, நான் கொடுக்கலங்கிற என்ன? உங்க அப்பா வரணுமா? வந்து குழந்தை கழுத்தை நெரிச்சு கொள்ளணுமா? அதுக்குதான் இப்படி பண்றியா? என்கிட்ட இருக்கட்டும் குழந்தை, நான் நல்லபடியா வளர்த்துக்கிறேன். கூட அடறான்ல. என்னடி? இல்ல, குழந்தை இப்படி. நான் வரேன்டி, நான் வரேன். ஏய் நில்லு. நான் தான் உன்னை இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேனே. ஏன் வந்த? என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்ட. இப்ப யாரோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக இங்க வந்திருக்கிற? இது யாரோட குழந்தை? உன் ஏரியா குழந்தைகளை தான் கூட்டிக்கிட்டு வந்து எங்க வீட்டு குழந்தைகளுக்கு நோய் பரப்ப பார்க்கறியா? ரங்கநாயகி, இந்த குழந்தைய நீ தொட்டையா? நல்லா சோப் போட்டு கை கால் கழுவிட்டு அப்புறமா நம்ம குழந்தைகளை தொடு. அப்பா, என்னப்பா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? கண்ட குழந்தைகளை கூட்டிட்டு வந்தா நான் இப்படிதான் பேசுவேன். கண்ட குழந்தை இல்ல, இது ஏன் குழந்தை. ஓஹோ, நீயும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தை பெத்துக்கிட்டியா? என்ன உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி குழந்தை பெத்துக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டீங்களா? சரி சரி, இடத்த காலி பண்ணு, போ, அவுட். நில்லு, எங்க போற? இப்படி போ. குழந்தைக்கு பால் வாங்க காசு இல்லாம வந்துட்டா பிச்சைக்கார பரதேசி. எங்க அப்பா கலா கிட்ட இருந்த என் குழந்தைய ரொம்ப அசிங்கமா பேசினது என் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு. அந்த நேரத்துலதான் எங்க மாமாவும் எங்க அப்பாவை எதிர்க்க ஆரம்பிச்சாரு. வீட்டுல நிறைய சண்டை நடந்துச்சு. ஒரு நாள் ரத்னண்ணே, குழந்தை எங்க தூக்கிட்டு மோகன் போறீங்க? தம்பி ஊருக்கு போறாருமா, பிள்ளைங்க எல்லாம் கூட்டு போறாரு, சொன்னா கேட்க மாட்டேங்கிறாருமா. குழந்தை அவர் கொடுங்க. திட்டுவாருமா. வேண்டாம் மாமா, நான் கொடுக்க மாட்டேன். என் அக்கா சாகும்போது என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காங்க.
இத பாருங்க, 3 குழந்தைங்களும் ரொம்ப சின்ன குழந்தைங்க. அவங்கள உங்களால வளர்க்க முடியாது. ஒரு ஆம்பளையால குழந்தைங்களை பார்த்துக்க முடியாது. இத பாருங்க, இந்த 3 குழந்தைங்களும் என்னதான் தாயா நினைச்சிட்டு இருக்கு. அக்காவும் இல்லாம, நானும் இல்லாம இந்த குழந்தை. அந்த கவலை எல்லாம் உனக்கு வேண்டாம். நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அவ வந்து என் குழந்தைகளை நல்லா பாத்துக்குவா. சாபாஷ். பொண்டாட்டி செத்து புல்லு கூட முளைக்கல, அதுக்குள்ள இன்னொரு கல்யாணமா? இத பாருங்க, எனக்கு பொண்டாட்டி தேவையில்லை. என் பிள்ளைகளுக்கு ஒரு அம்மா வேணும். அதான் ரங்கநாயகி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாளே. எத்தனை நாளைக்கு? நாளைக்கு அவ கல்யாணம் ஆகி போயிட்டானா என் குழந்தைகள் நடுரோட்டில் நிக்கணுமா? இது பாருங்க, நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. நான் அதுங்களை வளர்த்துக்கிறேன். ஆஹா, ஆனந்தியோட குழந்தைகள் மேல உனக்கு அவ்வளவு ஆசையா? அப்ப மோகனை கல்யாணம் பண்ணிக்க. என்ன பேசுறீங்க? நீ சும்மா இரு. என் பேர குழந்தைகளை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும். சொல்லு. முட்டாள்தனமா பேசாதீங்கப்பா. நான் முட்டாள் தான். உன்னை பெத்த அடி முட்டாள் தான் பேசுறேன். ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்க, இல்ல அவன் குழந்தைகளை அவங்கிட்டயே கொடுத்துரு. கொடுக்க மாட்டேப்பா. கொடுக்க மாட்டேன்னா கல்யாணம் பண்ணிக்க. பண்ணிக்க மாட்டேன்னா குழந்தைய அவங்கிட்ட கொடுத்துரு. முடியாது. உனக்காச்சு எனக்காச்சு இந்தப்பா எடுத்துட்டு போ. நான் சொல்றேன், எடுத்துட்டு போ. எடுத்துட்டு போ. எடுத்துட்டு போ. போ. ஐயோ, வேண்டாம். அங்க என் குழந்தைய விடு. விடு வேண்டாம். அக்கா, என்ன மன்னிச்சிரு. நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். குழந்தைகளை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. என்ன மன்னிச்சிருங்க. நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். சம்மதிக்கிறேன். உயிரை காக்கும் உயிரினை சேர்க்கும் உண்மையின் உறவாம் அவளே பெண். உடல் பொருளாவி உனக்கென தருவாள் உலகம்